ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநீதி பார்க்க போகிறோம். மகாநீதியில் நம்ம விஜய் இருக்காரு. அவர் எதிர்பார்த்த தரணும், அவர் மட்டுமான்னு ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த தரணும், அலேக்கா அள்ளிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சீனு. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது வேறு லெவலில் இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் போகுது. என்னடான்னு பார்த்தா தம்பி ரொமான்ஸில் பின்னி படல எடுப்பாப்லே. நீ ஏன் இப்படி என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஊன்னு வந்து ஃபஸ்ட்டு ஒப்பாரி வைக்கிறாரு. கடைசியில் பார்த்தா அழுகாதீங்க விஜய், நீங்கள் அழுகிறத என்னால் பார்க்க முடியல, காயா பழமான்றாங்க. அதுக்கப்புறம் சரி பழம் விட்டதெல்லாம் போதுப்பா, இனிமேலுக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ண காவேரின்னு 2 பேரும் கட்டுப்பிடிச்சு பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் யஷ்குஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எட்டி பார்த்துறாங்க. யாரா அது அப்படின்னு சொன்னால் சும்மா பேசிகிட்டு இருக்கமான்னு நர்ஸ் வந்து எட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வரையும் நீங்கள் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. புரியலையா டேரக்டர் சார், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத விரும்புகிறாங்க. ஏன்னா ஆடியன்ஸோட வேண்டுகோளை டேரக்டர் சார் கேட்டார். புரியுதுப்பா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா, இதுக்கப்புறம் பாப்பாவை நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இவர் என்ன அடிச்சு அலப்பறையை பார்க்கணுமே. பாப்பா நான் இருப்பேன்ப்பா, டடியாவும் இருப்பேன்ப்பா அப்படின்னு பாட்டை போட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வாடா எங்கப்பா மவனே, வாடா எங்கப்பா மவனேன்னு பாட்டு போட்டுட்டு இருக்காரு. சரி போதும்பா பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி தாங்குவேன் தெரியுமா? தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன், உன்னை கால் தரையில் பட விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாரு. சீக்கிரம் நான் வெண்ணில பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு டெரராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போதும்பா இப்போதைக்கு நார்மலாக யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம காவேரியை வந்து காரில் கூட்டிகிட்டு கிளம்புறாருங்க. கிளம்பும் போது என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ இப்படியே வந்துருமேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டேன்னா எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்காது, எங்கள் அம்மாவை சமாதானம் பண்ணி நீங்கள் எப்படியாவது கூப்பிட்டு போங்கன்றாங்க. இப்போ புரியலையா? அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க. பல மாதமாக எத்தனை தடவையா வெண்ணிலான்னு எடுத்தடிப்பீங்க, வேறு ஏதாவது கொண்டு வாங்கடா, முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்குன்னு சீரியலை முடிச்சிட்டாங்க. சீரியலை முடிச்சிங்க நீங்கள் அவ்வளோதான் காலி, ஆடியன்ஸோட கோவத்துக்கு காலாயிடுவீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி என்ன தான் பண்ணுவோம் பார்த்துக்குவோம், கொஞ்ச நாளைக்கு நான் அப்பள பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுட்டு நான் வரேன், நீங்கள் அது வரைக்கும் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீ என் பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரினா நான் பர்மிஷன் கொடுக்குறேங்கிறாங்க. மாற்றி இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எபிசோடு ரொமான்ஸ்லேயே போய்